ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரஜினி அவர்களோட கூலி படத்துல இருந்து பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது ரஜினி அவர்களை டிஏஜிங்ல கொண்டு வர்ற மாதிரி தெரியுது கூலி படத்துல. ஏன்னா இந்த மேக்கிங் வீடியோல அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரா ஒரு சீன்ல பார்க்கலாம். மோஸ்ட்லி தளபதி டைம்ல இருந்த ஒரு ரஜினி அவர்களை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். டிஏஜிங்லாம் இப்போ எல்லா படத்துலயுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கோட் படத்துல டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா வெளியான தக் லைஃப் ட்ரெய்லர்ல கூட கமல் அவர்களை டிஏஜிங்ல காட்டியிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. சோ அதை தொடர்ந்து இப்போ ரஜினி அவர்களையும் டிஏஜிங்ல பார்க்க போறோம். அண்ட் கூலி படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ரஜினி அவர்களே ஜெயிலர் ஷூட்டிங்ல இருந்து வரும்போது ஏர்போர்ட்ல கூலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு கூலி படத்துக்கு எதிராக ஹிந்தில இருந்து வார் 2 அப்படின்ற படம் தான் ரிலீஸ் ஆகுது. பட் ரீசெண்டா வெளியான அந்த படத்தோட டீசருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். அதாவது விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப போரா இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அந்த படத்தால கூலி படத்துக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இந்த ரெண்டு படம் ஒன்னா ரிலீஸ் ஆகும்போது கூலி கண்டிப்பா பெட்டரான ஒரு படமா இருக்கும். அண்ட் ஹிந்திலயுமே அந்த ஒரு டாக்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கூலி படத்துக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன் ஹிந்திலையும் கிடைக்கும். அண்ட் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா இருக்குமான்னு சொல்லிட்டு கூலிக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ 1000 கோடி வரணும்னா ஹிந்தில இருந்து ஒரு 200-300 கோடி வரணும். ஸோ அதுக்கு இந்த வார் 2 படமே ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு மாதிரி தான் தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான கோலிவுட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.